வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிறதுனால எந்த கேள்வியுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒரு சில கேள்விகள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு மேட்ச் பார்த்துருங்க, டைரெக்டாக ஆன்சருக்கே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மத்திய மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 122. இந்த 122 எதை குறிப்பிடுகிறது பார்த்தீங்கன்னா, அபாயகரமான நிலையில் வண்டியை விட்டு வைப்பது. இதுதான் மத்திய மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 122ல குறிப்பிடப்படுவது. அடுத்து 125 என்னன்னா, ஓட்டுநருக்கு தடை ஏற்படுத்துதல். சட்டப்பிரிவு 125 லாஸ்டா டெஸ்ட் கொடுத்துருந்தேன். மத்திய மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 123 பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கட்டின் மீது சவாரி செய்தல். 123 படிக்கட்டின் மீது சவாரி செய்தால் 1 2 3 படிக்கட்டை எண்ணிக்கங்க, எண்ணி தானே போவோம். அப்படி 1 2 3. தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 389. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து விதியில் வந்துடும், இது பிரிவு கிடையாது, விதி. இந்த பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருப்பு பாதையை கடத்தல். 389 இருப்பு பாதையை கடத்தல். ஒரு 4 விதி தான் ரொம்ப முக்கியமான விதி. அடுத்தது சொல்கிறேன். அடுத்து தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 411. இது அடுத்த விதி. போக்குவரத்து சின்னங்களை கடைபிடித்தல். இது இந்த தடவை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கங்க. போக்குவரத்து சின்னங்களை கடைபிடித்தல் 411. தென் 388 மலை சரிவுகளில் வாகனத்தை இயக்கத்தை பற்றி இருக்கும். 388 கண் கூசும் முகப்பு விளக்கு தடை ஆல்ரெடி கேட்டாச்சு, அது கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த 4 விதிகளை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் இப்போ கொடுத்துருக்கூடிய அந்த சட்ட பிரிவுகளை தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இந்த கேள்விகளுக்குரிய ஆன்சர்லாம் கவனமாக பார்த்துக்காங்க. இதுலேருந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக தான் வச்சுருந்தேன். வாகனத்தை இயக்குவதற்கு தேவையான இயந்திர சக்தியை உருவாக்கி தருவது எது? என்ஜின் அமைப்பு. இயந்திர சக்தியை உருவாக்கி தருவது என்ஜின் அமைப்பு தான். என்ஜின் உயவு செய்வதற்கு தேவையான உயவு எண்ணெய் இதில் சேமித்து வைக்கப்படுகிறது. எதில் சேமித்து வைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராங்க் கேஸ். இது அடிக்கடி பார்த்துருக்கோம் வீடியோவில். ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பிலிருந்து உயர் அழுத்தத்தில் செல்லும் எரிபொருளை இன்ஜெக்டருக்கு எடுத்து செல்வது எது? இன்ஜெக்டருக்கு எடுத்து செல்வது இன்ஜெக்டர் பைப்பு. அடுத்து கியர் பாக்ஸிலிருந்து வரும் சக்தி டிஃபரன்ஷியலுக்கு சாய்வாக கடத்துவது எது? சாய்வாக கடத்துவது யூனிவர்சல் ஜாயிண்ட். கியர் பாக்ஸிலிருந்து வரும் சக்தி டிஃபரன்ஷியலுக்கு சாய்வாக கடத்துவது யூனிவர்சல் ஜாயிண்ட். இது வந்து ஒரு பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாருங்கள், சக்தி கடத்தும் அமைப்பில். அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன், பார்த்துக்காங்க. வீல் அலைன்மெண்ட் சரியில்லை என்றால் டயர்கள் விட்டு விட்டு தேய்மானம் அடையும். ஃபில் தி பிளாங்க்ஸ் அப்புறம் பார்க்கலாம். சூஸ் முதல்ல பார்த்தலாம். ஏர் கம்ப்ரஷர் தனக்கு தேவையான சக்தியை கிராங்க் ஷாஃப்ட் கியர் மூலம் பெற்றுக்கொள்கிறது. ரீசெண்டாக வீடியோவில் கூட கவர் பண்ணியிருப்பேன். கிராங்க் ஷாஃப்ட் கியர் மூலம் பெற்றுக்கொள்கிறது. வாகனம் சாலைகளில் உள்ள மேடு பள்ளங்களில் செல்லும் போது ஏற்படும் அதிர்வு குலுக்கல்களை தாங்கிக் கொள்ள உள்ள அமைப்பு சஸ்பென்ஷன் அமைப்பு. காமன் கொஸ்டின், சஸ்பென்ஷன் அமைப்பு. டாடா வாகனத்தில் உள்ள என்ஜினின் ஆயில் கொள்ளளவு. டாடா வாகனத்துக்கு 15.3 லிட்டர். இதுவே லேலைன் வாகனத்துக்கு 10.5 லிட்டர். குழப்பிக்காதீங்க. டாடா T15 ஞாபகம் வச்சுக்காங்க. 15 முறை டீ குடிக்கிறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. 15 முறை டீ குடிக்கிறது இல்லை, சும்மா க்ளூக்கு. T15 15.3 வந்து டாட்டாக்கு, லேலேனுக்கு 10.5 லிட்டர். பேட்டரியில் உள்ள பிளேட்டுக்கு மேல் டிஸ்டில்டு வாட்டர் இருக்க வேண்டிய அளவு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். 10 மில்லிமீட்டருக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஒன்று 10 மில்லிமீட்டர் கொடுக்கலாம், இல்லைனா 1 சென்டிமீட்டர் கூட கொடுக்கலாம். ஆன்சரில் ரெண்டும் ஒன்று தான், 1 சென்டிமீட்டர் அல்லது 10 மில்லிமீட்டர். டயரில் காற்றழுத்தம் குறிப்பிட்ட அளவை விட குறைவாக இருந்தால் டயரோட ஓரப்பகுதி அதிகமாக தேயும். காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் டயரோட நடுப்பகுதி அதிகமாக தேயும். ஏன்னா அடுத்து மாற்றி கேட்கலாம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், லேலைன் வாகனத்தின் கியர் பாக்ஸ் வகை. இது உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போ அடுத்து பிக்சர் வச்சுருக்கேன், அதில் நான் சொல்லிடுறேன் அந்த வகை என்ன அப்படிங்கிறத. எரிபொருளை டேஷ் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்கிறது. இப்போ ரீசன்ட் வீடியோவில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? இது வந்து எரிபொருளை சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்வது இன்ஜெக்டர். ஞாபகம் வச்சுக்காங்க.
டிஃபரன்ஷியல் சக்தியை பின் சக்கரங்களுக்கு டேஷ் அளவுக்கு திருப்பி விடுகிறது. அந்த டிகிரி 90 டிகிரி. இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, இப்போ கேட்பாங்களான்னு தெரியல, பட் தெரிஞ்சுக்கோங்க 90 டிகிரி. ஏர் கம்ப்ரஷனிலிருந்து வரும் தேவைக்கு அதிகமான காற்றை வெளியேற்றி ஏர் டேங்கை டேஷ் பாதுகாக்கிறது. அன்லோடர் வால்வு. இந்த லோடு ஆகிறத குறைக்கிறதா அன்லோடு. அதுதான் இப்போ ஏர் கம்ப்ரஷனில் தேவைக்கு அதிகமாக காற்று போயிட்டுருக்கு. அப்போ ஏர் டேங்க் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னால என்ன பண்ணுறாங்க, அன்லோட் பண்ணுது அந்த வால்வு. அதனால் அன்லோடர் வால்வு. என்ஜின் ஆயில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் அளவில் மாற்ற வேண்டும். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கவலையே கிடையாது. 40,000 கிலோமீட்டர் இடிஜிபி. அதனால் ஃபஸ்ட்டு தான் 40,000 கிலோமீட்டருக்கு மாற்றிடணும். இங்கே இருக்குது பாருங்கள், லேலன் வாகனத்தோட என்ஜின் மாடல் பார்த்துக்காங்க. அந்த லேலன் வாகனத்தோட கியர் பாக்ஸ் வகை கேட்டாங்க இல்லையா, அது இங்கே இருக்குது பார்த்துக்காங்க. சரி, லேலன் வாகனத்தோட என்ஜின் மாடல் முதல்ல தெரிஞ்சுக்காங்க, சப்போஸ் கேட்டா. ஹெச் சீரிஸ் A6DT 13N லேலன் வாகனத்தோட என்ஜின் மாடல். அதோட கியர் பாக்ஸ் வகை பாருங்கள், ZFS 536 சிங்க்ரோமெஷ் ஃபார்வர்ட் 5 ரிவர்ஸ் 1. இதுதான் வந்து லேலன் வாகனத்தோட கியர் பாக்ஸ் வகை. டாடா வாகனத்தோட என்ஜின் மாடல் பார்த்துக்காங்க, B series 6BT 5.9 டாடா வாகனத்தோட என்ஜின் மாடல். இது பார்க்கலாம். மாநிலங்களின் தலைநகரங்களை இணைக்கும் சாலை எது? மாநிலங்களின் தலைநகரங்களை இணைக்கும் சாலை தேசிய நெடுஞ்சாலை. மத்திய பிரதேச மாநிலத்திற்கு ஒதுக்கியுள்ள பதிவு எழுத்து. இப்போ ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, MP தான் மத்திய பிரதேசம். விட்டு விட்டு மஞ்சள் விளக்கு எரிந்தால் சந்திப்பில் வாகனத்தின் டேஷ் வேண்டும். சந்திப்பில் வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்க வேண்டும். வாகனத்தோட வேகத்தை குறைச்சிடணும், கவனமாக சந்திப்பை கடக்கணும். பாதசாரிகள் கடக்கும் இடம் சாலை சந்திப்பை நெருங்கும் பொழுது வாகனத்தின் வேகத்தை கணிசமாக குறைக்க வேண்டும். இது வந்து கொடுத்துருப்போம் புக்கிலேயே, கணிசமாக குறைக்க வேண்டும். நேருக்கு நேர் மோதலுக்கான காரணங்கள். நேருக்கு நேர் மோதல் நடக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறிய வேகம், அபரிமிதமான தன்னம்பிக்கை. அளவுக்கு மீறிய வேகம், அபரிமிதமான தன்னம்பிக்கை தான் நேருக்கு நேர் மோதல் நடக்க காரணம். இடமும் தெரிஞ்சுக்கங்க, பொதுவாக நெடுஞ்சாலைகள், பார்வையற்ற திருப்பங்கள்லாம் நேருக்கு நேர் மோதல் நடக்கும் இடங்கள். கனரக வாகனத்தின் எடை பாரம் ஏற்றிய நிலையில். கனரக வாகனம் அப்படின்னாலே 12,000 கிலோகிராமுக்கு மேல் இருக்கிறதா கனரக வாகனம். லேலேன் வாகனத்தில் என்ஜின் ஆயில் கொள்ளளவு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் நான், 10.5 லிட்டர். இதான் லேலேன் வாகனத்தோட என்ஜின் ஆயில் கொள்ளளவு. லேலேன் வாகனத்தில் ஃபேன் பெல்ட் டென்ஷன் எவ்வளவு? இதுதான் 12 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை. கால்களால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள். ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, இதெல்லாம் கால்களால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள். ஸ்டியரிங் வீலை கீழ்கண்ட முறையில் திருப்ப வேண்டும். இது தெரியும், புல் அண்ட் புஷ் முறையில் திருப்ப வேண்டும். என்ஜினை இயக்கும் போது ஸ்டியரிங் வீலை. இந்த கேள்விக்கு விடை வந்து நீங்கள் யாராவது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு 2 கையாலும் பிடிக்க வேண்டும் தான் தோணுது, பட் கரெக்டாக எக்ஸாக்டான ஆன்சர் புக்கில் இல்லை. அதனால் இதற்குரிய விடை வந்து நீங்கள் செக் பண்ணிக்காங்க. கனரக வாகனத்தை எப்போதும் முதலாவது கியரில் நகர்த்த வேண்டும். கான்ஸ்டன்ட் மேஷ் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் கியர் மாற்றம் செய்யும் போது, இந்த கியர் மாற்றம் செய்யும் போது டபுள் டி கிளச் செய்ய வேண்டும். இது வந்து புக்கு உள்ளேந்து இருக்கக்கூடிய கொஸ்டின், புக் பேக் கிடையாது. கான்ஸ்டன்ட் மேஷ் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் கியர் மாற்றம் செய்யும் போது கண்டிப்பாக டபுள் டி கிளச் செய்யணும். எங்கே டபுள் டி கிளச் செய்ய தேவையில்லை அதையும் இப்போ கையோட பார்த்தலாம். சிங்க்ரோமெஷ் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட கனரக வாகனங்களில் டபுள் டி கிளச் செய்ய தேவையில்லை. இது கேட்டாலும் தெரிஞ்சுக்காங்க. சிங்க்ரோமெஷ் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட கனரக வாகனங்களில் டபுள் டி கிளச் செய்ய தேவையில்லை. டபுள் டி கிளச்னா என்ன, டி கிளச்னா என்ன, அதுக்கு டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்கேன், அதுவும் வேணால் படிச்சுக்கோங்க. வாகனத்தின் வீல் பேஸ் என்பது, வாகனத்தோட வீல் பேஸ் அப்படிங்கிறது நீளவாட்டில் முன்பின் சக்கரங்களின் மையக்கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு தான் வாகனத்தின் வீல் பேஸு. வாகனத்தோட அளவுகள் பற்றிய கேள்விகள் கண்டிப்பாக வரலாம். அதை பற்றி எல்லா அளவுகளும் படிச்சிருங்க. முன் ஓவர் ஹேங், பின் ஓவர் ஹேங், வீல் ட்ராக்கு, இது எல்லாமே படிச்சிருங்க. சாதாரண வளைவுகளில் கீழ்கண்ட பிரேக் உபயோகிக்க வேண்டும்.
இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போட்டுருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிவுகளில் கிடைக்குது ஆன்சர். சரிவுகளில் என்ன உபயோகிக்கணும் அப்படின்னா, என்ஜின் பிரேக் உபயோகிக்கணும் அப்படின்னு வருது. ஆனால் சாதாரண வளைவுகளுக்குன்னு எக்ஸாக்டான ஆன்சர் என்னால் புக்கில் கண்டுபிடிக்க முடியலை. உங்களுக்கு யாருக்காவது தெளிவாக ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா இதுக்கு ஆன்சர் போட்டுருங்க. நான் ஆன்சர் இதான்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒருவேளை இதே கேள்வி உங்களுக்கு வந்து ஆன்சர் அவங்க மாற்றி கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் குழப்பமாயிடும். அதனால் புக்கில் நீங்கள் தேடிக்கங்க. பட் சரிவுகளில் என்ஜின் பிரேக் இருக்குது. வாகனத்தை கீழ்நோக்கிய சரிவில் நிறுத்தி வைக்கும்போது, கீழ்நோக்கி சரிவில் நிறுத்தி வைக்கிறோம்னாலே ரிவர்ஸ் கியர் தான் நிறுத்தணும். ரிவர்ஸ் கியரில் நிறுத்த வேண்டும். ஒரு வாகனம் தடம் மாறும் பொழுது எம்எஸ்எம் அண்ட் பிஎஸ்எல் பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக 3 முறை தான். அதில் 2 கொஸ்டின் இதிலே இருக்குது. பின்னாடி நான் இணைச்சிருக்கேன். அதையும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். எம்எஸ்எம் பிஎஸ்எல் ஒரு வாகனம் தடம் மாறும்போது இந்த முறை தான் கடைபிடிக்கணும் நம்ம. ஒரு வாகனத்தை பின்தொடரும் போது 2 வினாடி விதி 1001 1002 முறையை கடைபிடிக்க வேண்டும். இதுக்கு பேர் 2 வினாடி விதி, இல்லைன்னா இந்த முறை இதுதான் வரும். வாகனத்தில் திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்றால் கீழ் கியர் மாற்றம் செய்ய வேண்டும். கிளட்ச் ரைடிங் செய்வதால் எரிபொருள் அதிகம் செலவாகிறது. கிளட்ச் ரைடிங் செய்யறதுனால எரிபொருள் அதிகமாக செலவாகும். ஓட்டுநர் வாகனத்தை பின்தொடர்வதற்கு டேஷ் முறையை கடைபிடிக்க வேண்டும். 2 வினாடி நேர விதி. இதுக்கு பேர் 2 வினாடி நேர விதி. அந்த முறையில் சொல்லப்போனால் 1001 1002 முறை இப்படியும் கொடுக்கலாம். ஆப்ஷனில் எப்படி கொடுத்தாலும் பார்த்துக்காங்க. வாகனத்தை முந்தும் போது எந்த முறையை கடைபிடிக்க வேண்டும்? அங்கே என்ன டேர்ம் கொடுத்துருந்தாங்க? தடம் மாறும் போதுன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ தடம் மாறும் போதுனாலும் சரிதான், முந்தும் போதுனாலும் சரிதான். இதுதான் ஆன்சர். எம்எஸ்எம் பிஎஸ்எல் முறை ஆ மற்றும் ஆன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ரெண்டுமே. ஓட்டுநர் குறுக்கீடுகளை கடக்க எந்த தத்துவத்தை பயன்படுத்த வேண்டும்? ஐபிடிஇ. ஒருவேளை உங்களுக்கு தத்துவம்னு சொன்னால் டக்குன்னு ஐபிடி தத்துவம்னு சொல்லுங்க. முறைன்னு கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஓட்டுநர் குறுக்கீடுகளை கடக்க எந்த முறையை பயன்படுத்த வேணும்னா ஐபிடிஇ தத்துவ முறை. இந்த 3மே ஞாபகம் வச்சுக்காங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது பிரிவு 177 அப்படிங்கிறது மோட்டார் வாகன சட்டத்தையும் விதிமுறைகளையும் மீறி நடத்தல். அடுத்து 182(1) அப்படிங்கிறது ஓட்டுநர் உரிமம் சம்பந்தமான குற்றங்கள். அதாவது குற்றங்களுக்குரிய பிரிவுலாம் சேஞ்ச் ஆகாது. நம்ம புக்கில் இருக்கிறதே நீங்கள் படிச்சுக்கலாம். பட் என்ன உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னா அதற்குரிய அபராதம், அதற்குரிய ஆண்டுலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நியூ எடிஷன் ஐஆர்டி புக்கில் பார்த்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி படிச்சிடுங்க. 184 அப்படிங்கிறது அபாயகரமாக வாகனத்தை ஓட்டுதல். 184 அபாயகரமாக வாகனத்தை ஓட்டுதல். 185 குடிபோதையிலும் போதை மருந்து அருந்திய மயக்கத்திலும் ஓட்டுதல். அடுத்து கேட்டுட்டாங்க. 189 அரசு அனுமதியின்றி மோட்டார் வாகன பந்தயத்தில் ஓட்டுதல் அல்லது வேக சோதனை செய்தல். 189. ஸோ இது எல்லா பிரிவுமே தெளிவாக பார்த்துக்காங்க. ஓட்டுநர் செய்யும் பல குற்றங்களுக்குரிய அபராதம் தண்டனையும் மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 எத்தனாவது அத்தியாயத்தில் பிரிவு 177 முதல் பிரிவு 210 வரை விவரிக்கப்பட்டுள்ளன? 13வது அத்தியாயத்தில் கொடுத்துருப்பாங்க. குற்றங்கள், அபராதம், தண்டனைலாம் எத்தனாவது அத்தியாயம்னா 13வது அத்தியாயம். மொத்தம் 14 அத்தியாயம் தான் இருக்குது. சரிங்களா? இதில் 177லேருந்து 210 வரை விவரிக்கப்பட்டுள்ளன. கிராம சாலை கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் வெள்ளை வண்ணம். ஏற்கனவே ப்ரூஃபோடே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். கருப்பு ஞாபகம் வச்சுக்காதீங்க. வெள்ளை தான் கரெக்டு. கிராம சாலை கிலோமீட்டர் கற்கள் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் வெள்ளை வண்ணம். சாலை நடுக்கோடு என்பது சாலையின் மையத்தில் நீளவாட்டில் வரையப்பட்டிருக்கும். 4 முனை சந்திப்பில் ஏற்படக்கூடிய மோதல்களின் வாய்ப்புகள் 12. இதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். n×n-1. 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 4, 4 - 1 என்ன வரும்? 3. 4×3 12. நான் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இப்போ இதே கொஸ்டின் 5 முனை சந்திப்பில் கேட்டால் 5 போட்டுக்கோங்க. 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை போட்டுக்கோங்க. அதான் 5 20. இதுபோல் 6 முனை சந்திப்புன்னு கொடுத்தா 6×5 6 போட்டுக்கோங்க. 6க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர், பின்னாடி இல்லை, முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை போட்டு பெருக்கிக்கோங்க. 6 5 30. இது போல் எத்தனை சந்திப்பு கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தவறாமல் இந்த க்ளூ ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எண் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண், அவ்வளோதான். ரெண்டுத்தையும் பெருக்கிட்டா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஒரு முதன்மை சாலை கிளை சாலை சந்திக்கும் சந்திப்பில் முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 மொத்தம் உள்ள பிரிவுகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 217 பிரிவுகள் இருக்குது. 14 அத்தியாயங்கள் இருக்குது.
217 பிரிவுகள் இருக்குது. பயிற்சி உரிமம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து செல்லுபடியாகும் காலம். இந்த கேள்வி இப்போ நம்ம டிஸ்கஷனில் பார்த்தோம். 6 மாதம். 6 மாதம் தான் கரெக்டு. செங்குன்றம் மண்டலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள பதிவு எண் இது 18. இது போல் எல்லா மண்டலத்துக்கும் பார்த்து வச்சுக்காங்க. காவலில் உள்ள அல்லது காவல் இல்லாத இருப்பு பாதையை கடப்பது குறித்து தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 1989 விதி எண் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். முக்கியமான விதியிலேயே 389. இப்போ தான் பார்த்தோம் 4 விதி முக்கியம்னு சொன்னோம் இல்லையா. 389 கேட்டிருக்காங்க பாருங்க. விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய சிகப்பும் மஞ்சளும் எரியும். சிகப்பும் மஞ்சளும் எரியும் தான் விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய. கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். எச்சரிக்கை சின்னம். இதுக்கெல்லாம் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்த ஒரு வீடியோலே. எச்சரிக்கை சின்னம் தான் கரெக்டு. பொதுவாக எச்சரிக்கை சின்னங்களை கண்டால் ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். மலை சாலைகளில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை. மேல் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு தான் மலை சாலைகளில் முன்னுரிமை. சென்னை போன்ற பெருநகரங்களில் கனரக வாகனங்களுக்கான வேக வரம்பு எவ்வளவு? 35 கிலோமீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க ஐஆர்டியில். மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 184 படி அபாயகரமான வாகனத்தை ஓட்டினால் விதிக்கப்படும் அபராதம். இது பழைய அமௌண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதற்குரிய விடை நியூ ஐஆர்டி புக் யாராவது வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தெரிஞ்சுக்கட்டும் எவ்வளோ அபராதம். அந்த அமௌண்ட் நியூ எடிஷன் புக் வச்சு கொஞ்சம் கொடுத்துருங்க ஆன்சர். அதிக அளவிலான மோதல்களுக்கு முக்கிய காரணம் ஓட்டுநரோட தவறான மனப்பான்மை. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதிக அளவிலான மோதல்களுக்கு முக்கிய காரணம் ஓட்டுநரோட தவறான மனப்பான்மை தான். இந்த விளக்கு சிக்னல்கள் நில் என்பதனை குறிக்க கேட்டால் இந்த 3 தான் கேட்கணும். அதுக்காக 3மே சொல்லிடுறேன். நில் அப்படின்னா சிகப்பு. பச்சை வரப்போகிறது, புறப்பட தயாராக இரு. சிகப்பு மஞ்சள். இது ஐஆர்டி புக் படி தான். திரும்ப குழப்பிக்காதீங்க. புக் ரெஃபரன்ஸே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். விளக்கு சிக்னல்கள் புறப்படு, இடையூறு இல்லை என்றால் புறப்படு அப்படின்னா தான் பச்சை. அடுத்து இது பாருங்க. இது மேட்ச் மார்க் கொடுத்தாலும் உங்களுக்கு சூஸாகவும் கொடுக்கலாம். ஆக்சிலேட்டர் பெடல். ஆக்சிலேட்டர் பெடலோட மெயின் ரோலே வாகனத்தின் வேகத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க. பிரேக் பெடல். பிரேக் பெடல் வாகனத்தை நிறுத்த. இது 2, இது 1. கிளட்ச் பெடல். கிளட்ச் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் சக்தியை சக்கரங்களுக்கு கடத்தவும் செய்யும், துண்டிக்கவும் செய்யும். கியர் ஷிஃப்டிங் லிவர். கியர் மாற்றம் செய்ய யூஸ் ஆகும். ஸ்டியரிங் வீல். வாகனத்தை திருப்புவதற்கு. அதுதான் இதற்குரிய விடை. ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவுடன் அவர் தம் வலது காலை பிரேக் மீது வைத்து அழுத்த வேண்டும். பிரேக் பெடல் இருக்கு இல்லையா, அது மேலே தான் வச்சு அழுத்தணும். ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்த டேஷை பயன்படுத்த வேண்டும். இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்த இல்லைனா தளர்த்ததுக்கும் சரி கணுக்கால் அசைவை பயன்படுத்த வேண்டும். ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்த அல்லது தளர்த்த கணுக்கால் அசைவை பயன்படுத்த வேண்டும். அப்புறம் வலது கால் பாதம் முழுவதும் ஆக்சிலேட்டர் பெடலில் பதிய வச்சும் பெடலை இயக்கணும். அதுவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஜென்ரலாக இப்படி கேட்டால் கணுக்கால் அசைவை பயன்படுத்த வேண்டும். வளைவுகளில் வாகனம் திரும்ப நேர் சாலை விட அதிக அகலம் தேவைப்படுகிறது. வாகனம் நிறுத்தும் தூரம் என்பது சிந்திக்கும் தூரம் பிளஸ் செயல்படும் தூரம். எது சேர்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் பிளஸ் செயல்படும் தூரம் வரும். சாலை சந்திப்புகளில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. சரி, ஓகே. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஏன்னா இப்போ நான் ஆல் த பெஸ்ட்டு ஒரு வீடியோ தனியாக போட்டாலும் உங்களுக்கு பார்க்க நேரம் இருக்காது. அதனால் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்காங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நாளைக்கு தயக்கம் இல்லாமல் எழுதுங்க. ஏதாவது உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தயக்கம் ஏற்பட்டுச்சு, டவுட் இருக்குன்னா தயவு செய்து இன்விஜிலேட்டர்ஸ் கிட்ட கேட்டுருங்க. அவங்க எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்த ஷேட் பண்ணுறது எப்படி குறிக்கணும்னு சொல்கிறாங்களோ அது போல் ஃபாலோ பண்ணி நீங்கள் குறிச்சிக்கலாம். அதில் தப்பு பண்ணிட்டு டென்ஷன் ஆக வேணாம். கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இப்போ ஜிகே கொஸ்டின் மட்டும் 1 or 2 உங்களுக்கு புதுசாக இருக்குது, நீங்கள் படித்த மாதிரியே வரலனாலும் உங்களுக்கு மனசுக்கு கரெக்டாக ஆன்சர் இதுதான் ஏதாவது ஒன்று படும் இல்லையா, ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா, அந்த ஆன்சரை எழுதுங்க. அதுவே போதுமானது. மற்றபடி எல்லாமே நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும். ஐஆர்டி புக் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மேக்ஸிமம் தரவாக படிச்சிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். புக்கு வாங்கினவங்க வாங்காதவங்க அப்படிலாம் கிடையாது. யார் எந்த டவுட் கேட்டாலுமே முடிஞ்ச அளவு வீடியோஸில் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து தான் இருக்கேன்.
என்னோட அவுட்புட் வந்து நாளைக்கு தான் தெரியும். இப்ப நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து நல்லா எழுதணும் மேடம், ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு. நானுமே உங்களோட கேள்வித்தாள எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா எக்ஸாம் நல்லா எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் வர கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடத்துனர் சம்மந்தமா வருது. அதாவது கையெழுத்து பிரதி பயண சீட்டுனா என்ன? பயண சீட்டுனா என்ன? இது பத்திய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஐஆர்டி புக்ல இல்ல. நீங்க யாராவது நடத்துனர் பக்கத்துல இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றேன். நீங்க வேணா ஆன்சர் கீ பார்த்துக்கங்க. நீங்க கொஸ்டின் படிக்கணும்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கங்க.